எம்என் ப்ரொமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஷாக்கான ப்ரொமோ தான். விஜய் வந்து வெண்ணிலாவை என்னமோ நெனச்சிட்டாரு. ஆனா, வெண்ணிலாவோட புத்தி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு ரொம்பவே சூப்பரான பேர் வந்து நம்ம விஜய்க்கு இந்த வெண்ணிலா வாங்கி குடுத்துட்டாங்க. இனியாச்சும் நம்ம விஜய் வந்து இந்த வெண்ணிலா எப்படி போனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு, வெண்ணிலாவ வீட்ட விட்டு அனுப்பணும். அவங்க எவ்வளோதான் அடம் புடிச்சாலும் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த ஒரு விஷயந்தாங்க. இங்கே என்னதான் வந்து நம்ம விஜய் வந்து கஷ்டப்பட்டு வெண்ணிலாவோட மாமாவை கூப்பிட்டு வந்தாலுமே இந்த ராகினி பசுபதி வந்து பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்து விஜய்க்கு எதிராக திருப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ண விஷயம்தான். அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நடந்துருச்சு. கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாரும் முன்னாடியும் காவிரி தான் என்னோட பொண்டாட்டி, எனக்கு அவள் கூட மட்டும்தான் கல்யாணம் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸில் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம காவிரி ஃபேமிலி மொத்த பேருமே வந்து நம்ம விஜய் பேசுறதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ காவிரி தான் தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து விட்டு கொடுக்காம எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமாச்சும் நம்ம சாரதாமாவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்தளவுக்கு வந்து இந்த பையன் நம்ம பிள்ளை மேலே பாசம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லதுக்கு எங்கெங்கே காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும். இந்த வெண்ணிலா விஷயத்தை பொறுத்தளவு வெண்ணிலாவுக்கு சுயநினைவே இல்லாத போதுமே நம்ம விஜய் வந்து அவ்வளோ கேர் பண்ணி நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. இதுவே அவரால் வந்து எங்கேனாலும் விட்டுருக்க முடியும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு வீட்டிலேயே வச்சு. ஆனால் இந்த வெண்ணிலாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நன்றி இல்லைன்னே சொல்லலாம். அதை கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்துருந்தா இப்படி விஜயை வந்து தப்பாக வந்து அவங்க நியூஸ் அந்த பேட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னத்தை சொல்ல, விஜய் தான் திருந்தணும். இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா பாவம் கீவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பரிதாபப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து காவிரி கூட வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பு அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. வெண்ணிலா நல்லபடியாக வந்து அவங்க மாமா கூட போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். இங்கே நம்ம காவிரி கிட்டேயுமே வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பார். அதனால காவிரியுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம விஜய் கூட ஒன்று சேர போகிறோம், இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. இங்கே விஷயம் வந்து ராகினி காதுக்கு போகுது. வெண்ணிலாவை வந்து வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்க. காவேரி அப்போது வீட்டுக்குள்ளே மறுபடியுமே வந்துடுவா. கண்டிப்பாக இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகினி இருந்துக்கிட்டு பசுபதியே பார்க்குறாங்க. இந்த மாதிரிப்பா இப்படிலாம் போகுது, இது நடக்கவே விடக்கூடாது. வெண்ணிலாவுக்கு ஒரு மாமா இருக்கிறாங்களாம், அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவரோடையே வந்து வெண்ணிலாவை அனுப்ப போகிறாங்களாம். அதுக்கான ஏற்பாடு தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு, அவருமே வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ராகினி இருந்துக்கிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க. இங்கே பசுபதி வந்து என்ன இதுக்கப்புறம் சும்மாவாக இருப்பார், அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வெண்ணிலா மாமா வந்ததுமே வந்து அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு. நம்ம விஜய்கிட்ட ரொம்பவே நல்லவராக பேசினார். விஜய் சொன்னால் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இங்கே பசுபதி இருந்துக்கிட்டு அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவே தப்பாக இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா விஜயை பற்றி இங்கே வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெண்ணிலாவோட மாமாவுமே இந்த பசுபதி சொன்னதை அப்படியே பார்த்திங்கன்னா நம்பிடுறாங்க. இந்த பசுபதி இருந்துக்கிட்டு விஜயை பற்றி ரொம்பவே கேவலமாக இந்த மாதிரி வெண்ணிலா வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து ஏன் கல்யாணமே பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணி வந்து வாழ்ந்துட்டாரு அந்த பொண்ணோட. ஆனால் இப்போ வந்து வாழை பிடிக்கலை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாத்துறாரு. நீங்களும் வந்து அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் வெண்ணிலாவை வந்து உங்கள் கூட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அப்படி கூப்பிட்டு போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும், நாசமாக போயிடும். அந்த பொண்ணு பிடிவாதமாக இருக்குது, வாழ்ந்தால் விஜயோட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த பசுபதி வெண்ணிலாவோட மாமா மைண்டை வந்து பேசியே மாற்றிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான வேலையெல்லாம் அந்த தம்பி பண்ணியிருக்கிறாரு. என்கிட்ட வந்து பேசினார், ரொம்பவே நல்லவராக பேசினார். நான் கூட வந்து அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குது, வெண்ணிலா தான் வந்து தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன். ஆனால் வந்து இவர் நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே அவருமே வந்து இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சும்மாவே விடக்கூடாது அந்த தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வீட்டில் போயிட்டு கேட்டாலாம் நியாயம்
கிடைக்காது உங்கள் பொண்ணுக்கு, அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் ரெடி பண்ணுவோம், மீடியாவில் எல்லா உண்மையுமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பசுபதி வந்து வில்லத்தனமாக ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது மாதிரியே வந்து ப்ரெஸ் மீட் ரெடி பண்ணி இங்கே எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த விஜய் வந்து ஏமாற்றிட்டாரு வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமாவும் சொல்ல, இங்கே வெண்ணிலாவுமே பார்த்திங்கன்னா சொல்ல எனக்கு விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் அவங்க பங்குக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீடியாக்காரங்க எல்லாருமே வந்து இங்கே நம்ம விஜய்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே ரொம்பவே கேவலமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இதனால் விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அது என்னோடய ஒய்ஃபு காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவமாக மீடியாவில் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு லைவாக. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே காவேரி ஃபேமிலியில் மொத்த பேருமே வந்து இந்த நியூஸை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்குறாங்க. பாவமாக இருக்குது விஜயை பார்க்கும்போது. இங்கே விஜய் பார்த்திங்கன்னா இந்த நியூஸை காவேரியோட ஃபேமிலி பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? சும்மாவே வந்து காவேரி விஜய் சேர்றதுக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்குது இந்த வெண்ணிலா விஷயந்தான். இப்போது இது இன்னுமே இவ்வளோ பெரிய விஷயமானதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் யோசிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் ரொம்பவே பயந்துட்டு இருந்தார். ஆனால் இங்கே எல்லாருமே பார்த்துட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா விஜய்னால் சமாளிக்க முடியல. அந்த மீடியாக்காரங்களாம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி உடஞ்சி போயிட்டு உட்காந்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து காவேரி எனக்கு கிடைக்கவே மாட்டாளான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு இங்கே காவேரி வீட்டில் தான் பார்த்திங்கன்னா விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல காவேரி, நீ கேட்டையா, இங்கே பாரு அந்த பொண்ணுனால எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு காவேரி, உன் மேலே அந்த தம்பி எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி நல்லாவே புரிஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துமே வந்து காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி எப்போ சொன்னானோ அப்போவே வந்து நான் மனசு மாறிட்டேன், நீ அந்த தம்பி கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாமா இருந்துக்கிட்டு மனசார வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே கங்கா குமரனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டாக தான் வந்து விஜய்க்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. உண்மையாகவே வந்து விஜய் ரொம்பவே பாசம் வச்சுருக்கிறாரு, காதல் வச்சுருக்கிறாரு காவேரி மேலே. நம்ம தான் வந்து அவங்கள பிரித்து வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து அவரை நம்ம தனியாக விடக்கூடாது, பாவம் அவர் மனசுடைஞ்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதா மருந்துக்கிட்டு கிளம்பி போ காவேரி, உன் புருஷனை இந்த டைமில் நீ தனியாக விடக்கூடாது, அந்த அந்த வெண்ணிலாவை பாவம்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து வீட்டில் வச்சு வைத்தியம் பார்த்ததுக்கு அது வேலையை காட்டிருச்சு பார்த்தியா, எவ்வளோ பெரிய கெட்ட பேர் அந்த தம்பிக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்குது. அந்த பொண்ணு இருக்கும்போதையா இந்த பையன் வந்து உன்னை கல்யாணம் படிச்சு அந்த பொண்ணே இல்லை இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தானே வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அந்த கல்யாணமே மனசார பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே சாரதா இருந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து விஜயை பார்க்குறதுக்காக நீ போ, இனிமேல் அதுதான் உன் வீடு, நான் மனசார சொல்கிறேன், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாமா வந்து காவேரியை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே குமரனுக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவேரியை வீட்டில் விஜய் வீட்டில் விடுறதுக்காக வராங்க. இங்கே விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறாரு. இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி தான் காவேரியோட ஃபேமிலியை சமாதானப்படுத்த முடியும், காவேரி நீ கிடைக்கவே மாட்டாளான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போதே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க. இங்கே விஜயம்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கூப்பிட்றாங்க. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா அழுதுமானியே நம்ம விஜய் வந்து காவேரியை பார்க்குறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே காவேரி குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்து நிற்கவும் இங்கே தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாரு சாரதா, இப்போ நீ என்ன முடிவெடுத்து வச்சுருக்கிறேன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியல, கொஞ்சம் விஜய் நிலைமையை புரிஞ்சுக்கோ, அவனுக்கு வந்து காவேரியை மட்டும்தான் வந்து பிடிக்கும், காவேரியை மட்டும்தான் தன்னோட பொண்டாட்டியை நினச்சிட்டு இருக்கிறான், அதுக்காக தான் வந்து எல்லா கஷ்டமும் பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்கிறது எதுவுமே வந்து கேட்காம சாரதா இருந்துக்கிட்டு நான் எதுவும் கேட்குறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட வந்து போகிறாங்க. நீ என் மேலே என் பொண்ணு மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் உங்களை பிரித்து வைக்கிறதுல அர்த்தமே இல்லை, உன் பொண்டாட்டி இனி உன் பொண்டாட்டி உன் கூட இந்த வீட்டில் தான் இருப்பா, இது யார் என்ன நினச்சாலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு காவேரியை விஜய்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்து கிளம்புறாங்க. இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாவுக்கு நன்றி சொல்கிறாரு, கையெடுத்து கும்புறாரு, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்னை இன்னுமே தப்பாக நினச்சிக்குவீங்க, காவேரியை என் கூட சேர்த்து வைக்க மாட்டேங்கன்னு நினச்சி நான் ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தேன்,
இருந்தேன். ஆனால் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அத்தை. இது போதுங்க அத்தை. நான் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை சரி பண்ணிடுவேன். எனக்கு என் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் யாரையுமே ஏமாத்தலை. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. நீ எதுவுமே சொல்ல வேணாப்பா. எனக்கு தெரியும். நீ ஒன்றும் அந்த பொண்ணை ஒன்றும் ஏமாத்த கிடையாது. அந்த பொண்ணு உன் மேலே அபாண்டமாக வந்து பழிஸ் போடுது. ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக இருந்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பபாய்.